எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 7க்கான காணொளி. அதாவது மொத்தம் 11 டெஸ்ட்டில் இது 7வது டெஸ்ட்டு. முதல் கேள்வி, வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது. உருவது கூறல் வினை. உருவது கூறல் வினை. உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை. வினாவிற்கு வினாவை திரும்ப கேட்பது. வினா எதிர்வினாதல் விடை. மறுத்து கூறும் விடை. மறுத்து கூறும் விடை மறைவிடை. ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது. இனமொழி விடை. இனமொழி விடை. ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடை. வினா எதிர்வினாதல் விடை. ஆசிரியர் மாணவனிடம் இப்பாடலின் பொருள் யாது. இப்போ ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கும்போது ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் இது அறிவினா. மாணவர் ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது என வினவுவது. அப்போ மாணவனுக்கு தெரியாத கேட்கறதுனால அது அறியாவினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா. நம்மளுக்கு அதாவது இவங்களாங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. அப்போ ஐயவினா. ஐயவினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐயவினா. வினா டேஸ் வகைப்படும். வினா 6 வகைப்படும். 6 வகைப்படும். என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுவது. கொடை வினா. கொடை வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்வது. ஏவல் வினா. விடை டேஸ் வகைப்படும். விடை 8 வகைப்படும். வெளிப்படை விடைகளில் பொருந்தாத ஒன்று. ஏவல் விடை. நேரடி சரிதான். 15க்கு டி. நேரடி விடைகளில் இருக்கும் வெளிப்படை விடைகள் எத்தனை? 3. குறிப்பு விடைகளாக இருக்கும் குறிப்பு விடைகள் எத்தனை? 5. குறிப்பு விடைகளில் பொருந்தாதது எது? நேர்விடை. செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு டேஸ் என்று பெயர். பொருள்கோள் என்று பெயர். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அடுத்து, பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை நேராகவோ பொருள் கொள்ளுமாறு அமைவது. ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள். ஒரு செய்யுளில் சொற்கள் முறையே பிறழாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது. நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள் டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். 2 வகைப்படும். அடுத்து, செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல். முறை நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும்.
செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல். எதிர் நிரல் நிறை பொருள்கோள். அடுத்து, ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது டேஸ் ஆகும். கொண்டுகூட்டு பொருள்கோள். கொண்டுகூட்டு பொருள்கோள். அடுத்து, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா. இதுவும் கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அடுத்து, சரியான விடைவரிசையை தேர்ந்தெடு. கரகாட்டம் நையாண்டி மேள இசை நாகசுரம் தவில் பம்பை. மயிலாட்டம் நையாண்டி மேளம். ஒயிலாட்டம் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி டோலக் தப்பு. தேவராட்டம் உரிமை எனப்படும் தேவதுந்துபி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 30வது கேள்வி. மயிலாட்டம் கரகாட்டத்தின் துணையாட்டம் தான் மயிலாட்டம். ஒயிலாட்டம் கம்பீரத்துடன் ஆடுதல். புலியாட்டம் தமிழரின் வீரத்தை சொல்லும் கலை. தெருக்கூத்து வேளாண்மை செய்வோரின் கலை. ஆப்ஷன் சி. தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு? 8 முதல் 13 பேர். 8 முதல் 13 பேர். சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலாத கூறுகளாக திகழ்பவை. சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலாத கூறுகளாக திகழ்பவை யாவை? இதுக்கு சரியான விடை நிகழ்கலைகள். நிகழ்கலைகள். கரகாட்டத்தை வேறு எவ்வாறு அழைக்கலாம்? கும்பாட்டம். அடுத்து, கரகாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள். 4ம் சரி. நையாண்டி மேள இசை நாகசுரம் தவில் பம்பை. கரகாட்டம் நிகழ்த்துதலில் எத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும்? வரையறை இல்லை. அடுத்து, நீரற வரியா கரகத்து என்ற பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறும் நூல். கரகம்னா புறநானூறு. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய டேஸ் வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுக்கு சரியான விடை 11 வகை. குடக்கூத்து என்பது கரகாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காவடியாட்டம். இச்சொல்லில் கா என்பதன் பொருள். கா என்பதன் பொருள் பாரந்தாங்கும் கோல். பாரந்தாங்கும் கோல். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது. காவடியாட்டம். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடியாட்டம். மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவைக்காவடி என்று எதன் அடிப்படையில் அழைக்கின்றனர்? மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவைக்காவடி என்று எதன் அடிப்படையில் அழைக்கின்றனர்? இதுக்கு சரியான விடை அமைப்பு அடிப்படையில். அமைப்பு அடிப்படையில். இலங்கை, மலேசியா உள்ளிட்ட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் ஆடப்படுவது. இலங்கை, மலேசியா உள்ளிட்ட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் ஆடப்படுவது காவடியாட்டம். ஒயிலாட்டம் ஆடுவோரின் வரிசை எண்ணிக்கை 2. தேவராட்டம் என்பது யார் மட்டுமே ஆடும் ஆட்டம்? ஆண்கள்.
தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. உருமி என பொதுவாக அழைக்கப்படுவது தேவதுந்துபி. உருமினா தேவதுந்துபி. தேவதுந்துபி இசைக்கருவி பயன்படுத்தும் ஆட்ட வகை தேவராட்டம். தேவராட்டம் தேவராட்டம் எவ்வகை நிகழ்வாக ஆடப்படுகிறது? சடங்கியல். சடங்கியல். தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை சேவை ஆட்டம். சேவை ஆட்டம். சேவையாட்ட கலைஞர்கள் இசைத்து கொண்டே ஆடும் இசைக்கருவிகளை கண்டறிக. மூன்றும் சரி. சேவை பலகை, சேமக்களம், ஜால்ரா. எந்த பண்புகளை கொண்டு நிகழ்த்தி காட்டும் கலை பொய்க்கால் குதிரையாட்டம் ஆகும்? போல செய்தல். போல செய்தல். புறவியாட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைக்கப்படும் ஆட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது? மராட்டியர் காலத்தில். ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை. பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவி நையாண்டி மேளம், நாகசுரம். தப்பு என்பது தோல் கருவி. தப்புனா தோல் கருவி. தகக தக தக தகக தந்தத்த தந்தக்க என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்ட மும் பெருக என்று தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்யும் நூலாசிரியர் அருணகிரிநாதர் திருப்புகழ். அருணகிரிநாதர் திருப்புகழ். பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம். பறை என்று அழைக்கப்படும் ஆட்டம் தப்பாட்டம். டேஸ் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது. தொல்காப்பியம். தொல்காப்பியம். சொல்லுவது போன்றே இசைக்க வல்ல தாளக்கருவி பறை. பறை. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். டேஸ் தெருக்கூத்து அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. திரௌபதி. திரௌபதி தெருக்கூத்து அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்ட கலை தெருக்கூத்து. களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்டது எது? களத்து மேடுகளில் நிகழ்த்தப்பட்டது எது? தெருக்கூத்து. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நா. முத்துசாமி. நா. முத்துசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. நா. முத்துசாமி. கலை ஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர் கலை ஞாயிறு நா. முத்துசாமி. நா. முத்துசாமி. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பத்மஸ்ரீ. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது பத்மஸ்ரீ. தமிழ்நாடு அரசு நா. முத்துசாமிக்கு வழங்கிய விருது கலைமாமணி. கலைமாமணி. வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்து வருவது தெருக்கூத்து. வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்து வருவது தெருக்கூத்து. இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்ஜுனன் தபசு எனப்படுவது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது. மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது அர்ஜுனன் தபசு. கதகளி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கலை தெருக்கூத்து. தமிழ் இலக்கியங்களில் பாவை குறித்த செய்திகள் காணப்படும் கால எல்லை சங்ககாலம் 18ஆம் நூற்றாண்டு. அடுத்து
இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். திருக்குறள். தோட்பாவை கூத்து பற்றிய செய்திகளை குறிப்பிடுவது திருவாசகம், பட்டினத்தார் பாடல்கள். இவை இரண்டும் சரி. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் புகழ்மிக்க மையப்பகுதியில் காணப்படும் தெருவின் பெயர் ராசசோழன் தெரு. ராசசோழன் தெரு. மலேசியாவில் ராசசோழன் தெரு உள்ளதை பற்றி குறிப்பிடும் மலர் 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர். மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தால். தளர பிணைத்தால். இந்த பூவை தொடுப்பது எப்படி என்ற கவிதையை எழுதியவர் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி. கவிஞர் உமா மகேஸ்வரி எங்கு பிறந்தார்? மதுரை. மதுரை. உமா மகேஸ்வரி தற்போது வாழ்ந்து வருகின்ற மாவட்டம் தேனி, ஆண்டிப்பட்டி. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். குமரகுருபரர். செங்கீரை பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனாவது பருவம்? 2வது பருவம். குமரகுருபரரின் காலம். குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் அறிந்திராத மொழி மலையாளம். மீதியெல்லாம் பாருங்க, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானியில் அவருக்கு தெரியும். குமரகுருபரர் இயற்றாத நூல் திருக்காவலூர் கலம்பகம். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், சகலகலாவல்லி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இயற்றியவர் குமரகுருபரர். குமரகுருபரர். சிற்றிலக்கியங்களின் வகை 96. 96. பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் 10. பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் 10. பொருத்தி காட்டுக. ஆரைநான் இடையில் அணிவது. சுட்டி நெற்றியில் அணிவது. குண்டலம் காதில் அணிவது. சூளி தலையில் அணிவது. ஆப்ஷன் ஏ. ஆண்பாட் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவம் ஊசல். பெண்பால் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக. சிற்றில். பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் 7. பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் 7. பிள்ளைத்தமிழில் இருபாலருக்கும் இடையே வேறுபடும் பருவங்கள் 3. காற்றில் ஆடுவது போன்று மிகவும் மென்மையாக குழந்தை ஆடும் பருவம் செங்கீரை பருவம். இது 2வது பருவம். 2வது பருவம். காப்புங்கிறது முதல் பருவம். செங்கீரை பருவத்தில் குழந்தையின் தலை அசைந்தாடும் மாதம் 5லிருந்து 6. கிண்கிணி என்ற அணிகலன் அணியும் இடம் காலில். குண்டலமும் குலைகாதும் ஆடுக. இச்சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. குண்டலம்னா எண்ணுமை, அதாவது குண்டலமும் குலைகாதும். ஆடுகங்கிறது வியங்கோல் வினைமுற்று. இதால் 7 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. 10th தமிழில் மொத்தம் 11ல் இன்னும் 4 பாக்கி இருக்குது. அதாவது மீதி இன்னும் 4 தேர்வுகள் உள்ளது. இந்த எல்லா தேர்வையும் படிச்சிருங்க. கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். நன்றி, வணக்கம்.